இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை நிறுத்த ட்ரம்ப் யார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை தாம் தான் நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 25 முறை தெரிவித்துவிட்ட போதிலும் பிரதமர் மோடி என்ன சொல்ல போகிறார் என்று கேள்வி எழுப்பினார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை நிறுத்துவதற்கு ட்ரம்ப் யார் என கேள்வி எழுப்பிய ராகுல் காந்தி, இது அவருடைய வேலையல்ல, இருப்பினும் இது குறித்து பிரதமர் மோடி ஒருமுறை கூட எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அந்த போரை நிறுத்தியது ட்ரம்ப் தான் என்பது ஒட்டுமொத்த உலகிற்கும் தெரியும் என தெரிவித்த ராகுல் காந்தி, தேசபக்தர்கள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்கள் அது குறித்து விவாதம் நடத்தாமல் பயந்து ஓடுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்திய வெளியுறவு கொள்கையை பிரதமர் மோடி பாழ்படுத்திவிட்டதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். பீகார் வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் சபாநாயகர் ஓம் பிர்லா கடும் எச்சரிக்கை விடுத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 3ஆம் நாளில் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பகுப்பாய்வு உள்ளிட்ட விவரங்களை முன்வைத்து விவாதம் நடத்த வலியுறுத்தி மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் அவையின் மைய பகுதியை முற்றுகையிட்டு கையில் பதாகைகளை ஏந்தியபடி அமளியில் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் ஓம் பிர்லா, மக்கள் தங்களின் பிரச்சினைகளை எழுப்புவதற்காக நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்துள்ள நிலையில் தெருவில் செய்ய வேண்டியதை நாடாளுமன்றத்திற்குள் செய்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அவைக்குள் பதாகைகளை ஏந்தி வரக்கூடாது என்றும் இருக்கைக்கு செல்லுமாறும் கூறினார். இதேபோல் மாநிலங்களவையில் வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் வழங்கிய 25 ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீசுகளை மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் ஏற்க மறுத்துவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.